நீர் மிக முக்கியம். உடம்பிலே உயிர் எப்படி இருக்கின்றதோ அதை போல விவசாயிக்கு உயிராயிருப்பது நீர். தண்ணீரில் விவசாயம் செய்ய முடியாது. அப்படி இந்த 4 தொகுதியில் இருக்கின்ற இந்த ஏரிகள் எல்லாம் வறண்ட பகுதி. ஆக வறண்ட பகுதி எல்லாம் இன்றைக்கு மழை பெய்கின்ற பொழுதுதான் விவசாயிகள் மானாவாரி விவசாயம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதை தேர்ந்தெடுத்து இந்த பயிர்கிற விவசாயிகள் செழிப்போடு வளமோடு வாழ வேண்டும். இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுக்க வேண்டும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற பாடுபட்டோம். அது மட்டுமில்லை, இங்கே மட்டுமில்ல, ஏதோ சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் முதலமைச்சர் இருந்த காரணத்தாலே இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பயன்பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்வது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் வறட்சியால் நீர் இல்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கருதி அங்கெல்லாம் இப்படிப்பட்ட நீர் ஏற்று திட்டத்தை கொண்டு வந்தோம். அத்திக்கடவு அவனாசி திட்டம் 50 ஆண்டு காலம் போராடிட்டு இருந்தாங்க. 1652 கோடி ரூபாயில அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நானே அடிக்கல் நாட்டினேன். கிட்டத்தட்ட 85% பணி நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் 2021 திரு ஸ்டாலின் தலைமையிலே திமுக அரசாங்கம் ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இன்றைய அளவு வரை இன்று வரை அந்த திட்டம் முழுமை பெறவில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி. விவசாயிகளுக்கு இந்த அரசு எதுவும் நன்மை செய்யவில்லை. நன்மை செய்யாட்டி பரவாயில்லை. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் விவசாயியுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக போடப்பட்ட திட்டத்தை குறித்த காலத்திலே நிறைவேற்றப்பட்டிருந்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி பெற்றிருப்பார்கள். எனக்கு முன்னாலே பேசிய தலைவர் சொன்னார்களே, மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. நாம் சேலம் மாவட்டத்திலே பார்க்கின்றோம், நம்முடைய ஏரியெல்லாம் வறண்டு கிடக்குது. மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது மனம் எப்படி பாடுபடும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சியாளர்கள். ஒரு விவசாயிக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு விவசாயிக்கு தான் கஷ்டம் தெரியும். கோட்டையிலே அமர்ந்து கோப்புகளை பார்த்தால் போதாது, விவசாயியின் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கு தக்கவாறு ஆட்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு உபரி நீரை அதை முறையாக பயன்படுத்தியிருக்கலாம். இந்த அரசு நினைத்திருந்தால், திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைத்திருந்தால் ஒரே ஆண்டில் இந்த 100 ஏரி நிரப்பும் திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அனைத்து ஏரிகளிலும் நீர் நிரப்பப்பட்டிருக்கும். இதுவரை சுமார் 46 ஏரிகள் தான் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இன்னும் எஞ்சி 33 ஏரிகள் பாக்கி இருக்கின்றது. இது எப்பொழுது நிறைவேற்றுவார்கள்? சந்தேகம் விவசாயிகளிடத்திலே எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய மாவட்ட செயலாளர் அறிவிச்ச இளங்கோவன் அவர்களும், இங்கே வந்திருக்கின்ற கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்க பகுதியில் மட்டும் நீரேற்றின் மூலமாக அந்த ஏரிகளை நிரப்புகிறீர்களே, எங்கள் பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளும் கேட்கின்றார்கள், அங்கேயும் அங்கு இருக்கின்ற ஏரிகளை நிரப்ப வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கும் விடிவு காலம் பிறக்கும் அதிமுக ஆட்சியில். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் நீர் மேலாண்மை திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டத்திற்கு வடிவம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளரை நியமித்து எங்கெங்கெல்லாம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் உபரியாக வெளியேறி கடலில் கலக்கின்றது, அதையெல்லாம் கணக்கிட்டு அங்காங்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தோம். அதன் அடிப்படையில் ஓடையின் குறுக்கே தடுப்பணை, நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டி பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஆங்காங்கே தேக்கி வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைக்கப்பட்டது. குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்தோம்.
அதன் ஒரு பகுதியாக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே ஆதனூர் குமாரமங்கலம் நிறைவேற்றப்பட்டது. இன்று வரை இந்த அரசு தண்ணீர் தேக்கவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுக்கு அநீதி இழுக்கின்ற அரசு இந்த அரசு. சுமார் 450 கோடி ரூபாயிலே அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இன்னும் அங்கே தண்ணீரை தேக்கவில்லை. அதுக்கு பிறகு விவசாயிகள் கோரிக்கை ஏற்று நஞ்சை புகழூர் கரூருக்கு பக்கத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு கதவணையோட தடுப்பணையோட கதவணை கட்டினோம். சுமார் 425 கோடியில முடியும் தருவாய் இருக்கின்றது. இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரைந்து வேகமாக அந்த பணி நிறைவேற்றப்பட்டிருந்தால் இப்பொழுது வெளியேறுகின்ற உபரி நீரை அங்கே தேக்கி வைத்திருக்கலாம். அதுவும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இப்படி விவசாயிகளுடைய விரோத அரசாகத்தான் இந்த அரசை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படல. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்து வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி நீண்ட காலமாக விவசாயிகள் எதிர்பார்த்த தீர்ப்பை அதிமுக அரசு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்று தந்தது. விவசாயிகள் வயிற்றிலே பால் வார்த்தோம். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட டிஎம்ஸ் தண்ணீர் நம்முடைய மேட்டூர் அணைக்கு கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து வழங்க வேண்டும் என்ற அற்புதமான தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதோட முக்கொம்புல அந்த கதவணை உடைஞ்சு போச்சு. உடனடியாக அதற்கு தேவையான நிதி ஒதுக்கி அந்த அணையை கட்டி கொடுத்தோம். இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் திறந்திருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, அணை கட்டியது நாம், திறந்தது திமுக. நாம் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைக்கின்றதா ஸ்டாலினுடைய வேலை. நாம் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைக்கின்ற நிலையில் தான் ஸ்டாலின் இருக்கிறார். எல்லா திட்டமும் இன்றைக்கு கொண்டு வந்த திட்டங்கள், பெரும்பாலான திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு கர்நாடக அரசு இருக்கின்ற அந்த அணையில் இருக்கின்ற உபரி நீரைத்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். அதற்காக அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம். 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது அம்மா கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசு சார்பாக மாண்புமிகு பாரத பிரதமர்களை சந்திக்கின்ற பொழுது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கர்நாடகத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள் நிரம்பிய பிறகுதான் உபரி நீராக எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எங்கள் விவசாயிகள் குறிப்பிட்ட நேரத்திலே பயிர்கள் சாகுபடி செய்ய முடியாத ஒரு அவலநிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றி டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பகுதி மக்களுக்கு குறிப்பிட்ட காலத்திலே வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டவுடனே பாரத பிரதமர்களும் இசைவு தந்தார்கள். நிச்சயமாக இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு உதவும் என்று சொன்னார்கள். அதன் பேரில் விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசு தொடர்ந்தது. அப்பொழுது தெலுங்கானாவில் இருக்கின்ற முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் ஒரிசாவில் இருந்து தெலுங்கானா, ஆந்திரா, பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு அந்த தண்ணீரை கொண்டு வர முடியும். அந்த மாநிலத்தை கடந்துதான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொண்டு வர முடியும். அந்த நிலையிலே அம்மாவுடைய அரசு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அருமை சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களையும் தெலுங்கானா முதலமைச்சரை சந்தித்து ஆதரவு கேட்டோம். அங்க இருக்கின்ற முதலமைச்சரும் ஆதரவு கொடுத்தார். நீங்கள் போடுகின்ற திட்டத்திற்கு நிச்சயம் நாங்கள் உதவுவோம் என்று சொன்னார். அதே போல ஆந்திரா முதலமைச்சர் அவர்களையும் 2 அமைச்சர்களையும் போய் சந்தித்து பேசினார்கள். அவரும் தெரிவித்தார், உங்களுடைய திட்டம் அற்புதமான திட்டம், உங்களுடைய பகுதி வறட்சியான பகுதி, ஒவ்வொரு ஆண்டும் மழை நம்பி இருக்கின்ற நிலையிலே இருக்கின்ற விவசாயிகள்
படிக்கிற துன்பம் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு 2021க்கு பிறகு அதில் எந்தவித முன்னேற்றமும் கிடையாது. திட்டத்தில் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். மத்திய அரசும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இசைவை கொடுத்தது. 2 மாநில அரசும் தங்கள் மாநிலத்திலிருந்து இந்த நீரை கொண்டு செல்வதற்கு தேவையான உதவிகளை செய்வோம் என்று நமக்கு உத்தரவாதம் கொடுத்தார்கள். இந்த நிலையிலும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசும் எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. அதற்கு காரணம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறவில்லை. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேறவில்லை. அதனால் இந்த திட்டத்தை நாம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தால் அதிமுகவுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்று எண்ணி இந்த திட்டத்திலே கிடப்பிலே போட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய பேரு ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே மலரும். கோதாவரி காவிரி இணைப்பு நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய காவிரியின் இரு கரையின் ஓரமாக இருக்கின்ற விவசாயிகள் சுமார் 25-30 கிலோமீட்டர் இருக்கின்ற விவசாயிகள் கடும் வறட்சியிலே உள்ளாக்கின்றால், நம்முடைய பகுதியிலே மேட்டூர் அணை இருந்தாலும் நமக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே நீர் ஏற்றின் மூலமாக ஒரு விவசாயிகள் குழு அமைக்கப்பட்டு அந்த விவசாயி குழுவோடு அங்கு இருக்கின்ற நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதி ஏற்பட வேண்டும் என்ற நிலையை உணர்த்தினார்கள். அதன் அடிப்படையிலே பல்வேறு குழுக்களுக்கு அனுமதி கொடுத்து இன்றைக்கு காவிரியில் இருக்கின்ற நீர் அந்த மேடான பகுதிக்கும் நீர் ஏற்றின் மூலமாக நீரை கொண்டு சென்று அற்புதமான விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு விவசாயிகள். இதெல்லாம் ஒரு அற்புதமான திட்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு முன்னாலே பேசியவர்கள் கூட குறிப்பிட்டார், குடிமராமத்து திட்டம். நான் ஒரு விவசாயம் இருக்கின்ற காரணத்தினாலே பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர் வாராமல் இருந்தது. அதனால் பெய்கின்ற மழை நீர் ஓரளவு தான் தேங்க முடியுது, மற்றெல்லாம் உபரி நீராக வெளியேறி விடுகிறது. ஆகவே பல ஆண்டு காலமாக தூர் வாராமல் இருந்த ஏரி எல்லாம் கணக்கிட்டோம். பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் தமிழகத்திலே இருக்கின்றன. உள்ளாட்சி துறையின் மூலமாக 26,000 ஏரி குளம் குட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் வருகிறது. இத்தனை ஏரிகளும் தூர்வார வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் 6,211 ஏரிகள் இந்த திட்டத்தின் வாயிலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு முழுக்க விவசாய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றினோம். மக்களுக்கும் மற்ற வெளி மாநிலத்திற்கு மக்களுக்கும் அந்த நெல்லை விநியோகம் செய்கின்றார்கள். அங்கே அந்த டெல்டா மாவட்டம் பாலைவனமாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. திமுக ஆட்சியிலே திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அந்த திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் திரு ஸ்டாலின். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு விவசாய அமைப்புகள் போராட்டம் நடத்தினாங்க. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டத்திற்கு எங்களுடைய சொந்த நிலத்தை அரசு எடுக்கக்கூடாது. தொடர்ந்து போராட்டம். அங்க இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாய குடிமக்கள் என்னை சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஒரு விவசாயி இருந்த காரணத்தினாலே, அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை நான் உணர்ந்த காரணத்தினாலே அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையிலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கி கொடுத்தேன். டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பொன் விளைகின்ற பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அந்த விளைநிலை திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்திலே விவசாயியுடைய நிலைகளை பறிக்கப்பட்டு தனியாருக்கு தாரை வார்க்க முற்பட்டீர்கள். ஆனால் அதிமுக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற விதத்திலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கடுமையான வறட்சி
நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி. அந்த வறட்சி காலத்தில் விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அவர்கள் சாகுபடி செய்த அந்த பயிர்கள் எல்லாம் இன்றைக்கு வெயிலே கருகி சேதமடைந்தது. வறட்சியால் போதிய தண்ணீர் இல்லாமல் விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் சேதமடைந்தது. அதை கணக்கிட்டு சுமார் 2247 கோடி வறட்சி நிவாரண விவசாயிகளுக்கு கொடுத்தேன். இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு மாநிலம் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசாங்கம் தான் படைத்தது. அதே போல பயிர் காப்பீடு திட்டம், அந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயே நம்முடைய விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிகமான இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். 12,000 கோடி விவசாயிகளுக்காக இழப்பீட்டு தொகை பெற்று தந்தோம். இதெல்லாம் சாதனை அல்லவா? அதோட நம்முடைய மேடான பகுதியிலே மழையை நம்பி இந்த மக்காச்சோள பயிர்கள் பயிரிடுவார்கள். இந்த பயிர்களுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கின்ற நேரத்தில் அமெரிக்கன் படைப்புழு விழுந்து மக்காச்சோள பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுடைய அமைச்சர் கோரிக்கை வச்சாங்க, சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சாங்க. இந்த அமெரிக்கன் படைப்புழுவால் விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த உடனே அம்மாவுடைய அரசு 186 கோடி ரூபாய் நிவாரண தொகை விவசாயிகளுக்கு இழப்பீடாக கொடுத்தது. அதற்கு அடுத்த வருஷம் மக்காச்சோள பயிரிட்ட பயிர் விவசாயிகளுக்கு அமெரிக்கன் படை விழுந்தது, அமெரிக்கன் படைப்புழு விழுந்தது. விவசாயிகள் என்னிடத்தை சந்தித்தார்கள். விவசாயிகள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் அதனுடைய மக்காச்சோள பயிருக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதில்லை. ஒரு விவசாயி அடிப்பார், மற்றொரு விவசாயி அடிக்க மாட்டார். அப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த அமெரிக்கன் படைப்புழு பக்கத்து தோட்டத்துக்கு போய்விடும், பக்கத்து நிலத்துக்கு போயிடும். அதனால அரசாங்கமே எங்கெங்கெல்லாம் மக்காச்சோள பயிரிட்டுருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் இந்த அமெரிக்கன் படைப்புழுவால் மக்காச்சோள பயிர் பாதிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பூச்சிக்கொல்லி மருந்து அமெரிக்கன் படைப்புழுவை தடுப்பதற்காக மக்காச்சோள பயிருக்கு பூச்சி மருந்து அடித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நம்முடைய பகுதியில் மரவள்ளி கிழங்கு பயிரிடுறாங்க. மரவள்ளி கிழங்கு மேடான பகுதியிலே குறைந்த நீரிலே விளைச்சலை கொடுக்கும். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மாவு பூச்சி விழுந்தது. உடனடியாக அரசாங்கத்தில் கவனத்திற்கு கொண்டது. உடனே எங்கெங்கெல்லாம் மாவு பூச்சி இந்த மரவள்ளி கிழங்கு பாதிக்கப்படுகிறோ அங்கெல்லாம் கண்டறிந்து அதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்து அந்த மாவு பூச்சியிலிருந்து பாதுகாக்கப்பட்டது மரவள்ளி கிழங்கு பயிரிட என் பயிரை என்பதை நேரத்தில் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க, இரவிலே மின்சாரம் கொடுத்தால் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச முடியாது, விஷ பூச்சிகளால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுருவாங்க. அது மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த அடிப்படையே 1/4/2021 முதல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாய பம்பு செட்டில் அனைத்துக்கும் மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.